விஜய் வந்துட்டாரு கூட்டம் கூடுது, விஜய் வந்துட்டாரு கூட்டம் கூடுது, நாங்கள் தான் அடுத்த சிஎம். எப்பா முதல்ல நீங்கள் சிஎம் ஆகணும்ப்பா உண்மையிலே. ஏன்னா நீங்கள் வந்து 234 தொகுதியிலையும் நீங்கள் ஜெயிச்சு கண்டிப்பாக விஜயை வந்து சிஎம் ஆக்கிடணும். அதுக்கப்புறம்னாச்சும் அவர் என்ன பண்ணுறாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா பெரிய பிம்பமாக இருக்குது. அவர் பண்ணிவிடுவார், இவர் பண்ணிவிடுவார். ஏன்னா தங்க வைக்கிற வேலைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஏறுது. 5 வருஷத்துக்கு என்ன ரேட் ஆக போகுதுமோ தெரியல. புரியுதா இல்லையா? அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் இவர்கிட்ட கிடையாது, ஃபாரின்லேருந்து தான் வந்தாகணும். இந்த ஈரானு எதுவும் சண்டை போட்டு கிடக்கிறாங்க, ரேட்டு ஏறுதுங்கிறாங்க. உண்மையிலே விஜய் ஜெயிக்கணும், சிஎம் ஆகணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த பிரச்சனைக்கு மோடிக்கு எதிர்த்து பேசுகிறாரு, இல்லை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் தெரிஞ்சுவிடும் மோடி எந்த அளவுக்கு எதுக்குறாருங்கன்ட்டு. ஜெயிக்காட்டி எப்படி எதுக்குறாரு, ஜெயிச்சா எப்படி எதுக்குறாரு, இந்த கட்சி தோத்தா இருக்குமா? உண்மையிலே விஜய் கட்சி ஆரம்பித்து ஒரே ஒரு ஆளுக்கு தான் லாபம். நம்ம விஜய் கூட மீசை இல்லாமல் வலிச்ச மாதிரி ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார்ல, அவருக்கு தான் லாபம். ஏன்னா விஜய்கிட்ட 3 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காராம். என்ன எல்லார்ட்டையும் 3 கோடி இல்லை 30 கோடி ரூபா ஆட்டையை போட்டு கடத்தை கொடுத்துட்டு இவரும் ஜம்முன்னு செட்டில் ஆகிடாரு. வேறு யாருக்கும் லாபம் கிடையாது. எல்லாம் அவன் காசை கொடுத்து விட்டு நாமத்தை போட்டுக்கிட்டு விஜய் போட்ட வீட்டில் வச்சுக்கிட்டு தெய்வமாக வச்சு கும்பிட வேண்டியதான். ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் உங்கள் தலைவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, போகிறாரு, எப்படி சண்டை போடுறாரு, எந்த ஒரு கிராமத்துக்கு உள்ளேயும் வந்து பார்த்துட்டு போகிறாரு. 5 வருஷமும் வந்து பார்ப்பாரு. வீட்டுக்கு வீடு வரண்டிருக்காருல, உண்மையிலே அவருக்கு 5 வருஷமே பத்தாது உண்மையிலே. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவரை சிஎம் ஆக்கிடுங்க. அவர் வந்து 5 வருஷத்தில் எல்லார் வீட்டுக்கும் வரமாட்டார். அதனால் பொறுமையாக வரட்டும். அடுத்த 5 வருஷம் அவரே ஆளட்டும். அவரோட ஆட்சியில் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், போகணும், வரணும். உண்மையிலே என்ன தெரியுமா, அவர் எதுவே பேசாதவே எல்லாருமே நல்லதை பற்றி அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறீங்க. அவர் பேச மாட்டேங்கிறாரு, அவர் கட்சியில் உள்ள எல்லாரும் பேசுகிறீங்க. ஆனால் அவருக்கு நாளைக்கு வந்து எதுவுமே செய்யாட்டியும் அதையும் பெருசாக பேசுவீங்க. அங்கே தான் பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து ஜெயிக்கிறது பிரச்சனை இல்லை, அவர் எதுவுமே செய்யாட்டியும் நாங்கள் தான் எல்லோரும் இப்படியே தான் திரும்ப பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவர் செய்ய மாட்டாருன்னு அடுத்த ஆளையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக விஜய் ஜெயிச்சிடணும். ஏன்னா நிறைய தற்கொலை நடக்கும் அவர் தோற்றுப்பட்டா. அதனால் ஜெயிக்க வச்சுருங்க. கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். 5 வருஷமும் கூட்டம் கூடும் எங்கே போனாலும். ஏன்னா அவ்வளோ தூத்துக்குடியில் வந்து நெய்வேலி இருந்தது, திருநெல்வேலியிலையா அவ்வளோ தூரம் ரோடு ஷோ பண்ணியிருக்காரு. ஒரு வார்த்தை பேசலை. உங்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு ஒரு வார்த்தை பேசலை. கொஞ்ச நேரம் யோசிங்க மக்களை. ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு மோதிரம் கொடுத்துருந்தாருல, பாஸ் ஆன பிள்ளைகளுக்கு, ஸ்கூலில் நம்பர் 1 வந்த பிள்ளைகளுக்குலாம் மோதிரம் கொடுத்தாருல. இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிற டைம் தானே ஒரு வார்த்தை நல்லா படிங்கன்னு சொன்னானா, என்னை பார்க்க வராதிங்க நல்லபடியாக படிங்கன்னு சொன்னானா, நீங்கள் படிச்சுவாங்க நான் மோதிரம் கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொன்னானா. ஜெயிச்சா கொடுக்குறாரா தோத்தா கொடுக்குறாரான்னு தெரில, எலெக்ஷனுக்காக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை வந்து அவர் எப்படி கண்டினியூ பண்ண போகிறாருன்னு இதுக்காக பிற்காலத்தில் தான் தெரியும். உங்களுக்காகவே விஜய் ஜெயிச்சிடணும். கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு.